அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 7 விஞ்ஞான பாடத்திலே அலகு 1 நாங்கள் இன்று பார்க்க இருப்பது தாவர தண்டுகளிடையேயான பல்வகைமை. தாவர தண்டுகளுக்கிடையே காணப்படுகின்ற பல்வகைமையை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். தாவர வேர்களுக்கிடையில் காணப்படுகின்ற பல்வகைமை நாம் முன்னாடி வீடியோவில் பார்த்திருக்கிறோம். அதை பார்க்காத மாணவர்கள் யாரும் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு இதற்கு நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். சரி, தாவர தண்டுகள் அப்படின்னு சில தாவரம் என்கின்ற பிரதான பகுதிகளாக நாங்கள் 3 பகுதிகளை சொல்றோம் இல்லையா? வேர், தண்டு, இலை. பிரதான பகுதிகள் 3 கழிச்சு இந்த 3ஐயும் சொல்லுவோம். 4வது 5வது பிரதான பகுதிகளாக பூ, அரும்புகள், காய்கள், வித்துக்கள் இப்படி சொல்றோம். அப்ப இந்த தாவர தண்டுகள் பல்வகைமை காணப்படுது. தாவர தண்டுகள்ல சொன்னா தாவர தண்டுகள் பல விதமாக காணப்படுது அப்படின்னு அர்த்தம். பல வகையாக தாவர தண்டுகள் காணப்படுது அர்த்தம். அப்ப நான் என்ன சொல்றாங்க சொல்லி உங்களால் அவதானிக்கப்பட்ட தாவர தண்டுகளின் இயல்புகளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். மிகவும் வலிமையான தண்டுகள், தடித்த பட்டையை கொண்ட தண்டுகள், அது மட்டுமன்றி பல்வேறு நிறங்களிலான தண்டுகளையும் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். தண்டுகளை பொறுத்தவரையில சில தண்டுகள் பிள்ளைகள் கடுமையான வலிமை கொண்டதான தண்டுகளா இருக்கும். உதாரணமா கருங்காலின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அவங்களுக்கு கருங்காலி மரம் ரொம்ப பன்மைத்தன்மை கொண்டதாக இருக்கும். அதுபோல தேக்கு, முதிரை, அரிமரங்களாக எடுக்கிற வேம்பு, சமுளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூரைகளுக்கு கடும் உறுதித்தன்மை வழங்கக்கூடிய இடங்களுக்கு அரிமரங்களாகலாம் அதை பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த தண்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான தண்டா இருக்குது. ஆனா சில தண்டுகள் வலிமையற்றதாக இருக்கும். உதாரணமா நலிந்த தண்டுகள் காணப்படுறதாக. இப்ப காசி தும்பை செடி, அதுல தண்டு தெற்கு மரம் மாதிரி உறுதியா இருக்குமா? இருக்காது. குப்பை மேனிக்கு இது நலிந்தது. அது போன்ற கொடிகள், அதுல தண்டு எப்படி இருக்கும்? அதை விட இன்னும் நலிந்ததாக காணப்படும். அப்ப உறுதியான தண்டுகளும் இருக்குது, நலிந்த தண்டுகள் கொண்ட தாவரங்களும் இருக்குது. அதே மாதிரி தண்டுகள் நிறத்தை எடுத்துக்கொண்டால் நிறம் பல்வேறு விதமான நிறங்கள்ல தண்டுகள் காணப்படும். அதனுடைய பட்டையில தன்மை எடுத்துக்கொண்டால் இப்ப காசி தும்பை செடிக்கெல்லாம் பட்டை இருக்குதா? இல்லை. ஆனால் பெரிய மரங்கள், வேப்ப மரம் இல்லையா, இப்படியான மரங்கள்லாம் தடித்த பட்டை காணப்படுது. வேப்பம் பட்டைக்கு மருந்துக்கெல்லாம் எடுப்பாங்க மூலிகைகள். அப்ப பட்டை தடித்ததாக காணப்படக்கூடிய தண்டுகளும் இருக்குது, பட்டை இல்லாத அப்படியான தண்டுகளும் காணப்படுகிறது. சரி, அப்ப இந்த தண்டுகள் பல்வேறு விதமாக காணப்படுகிறதுன்றத நாங்க விளங்கி கொண்டோம். அதே போன்று பிற ஆதாரங்களை சுற்றி கொண்டு மேல் நோக்கி வளரும் நலிந்த தண்டுகளை கொண்ட தாவரங்களும் காணப்படும். ஆதாரங்களை சுற்றி மேல் நோக்கி வளர்ந்து கொண்டு போறது இல்லையா? உதாரணமா என்ன சொல்லுவோம்? வெற்றிலை. வெற்றிலை கொடி ஆதாரம் கொண்டு கொடுத்தா அதுல சுற்றி கொண்டு மேல படர்ந்து கொண்டு போகும். அப்ப ஆதாரம் ஒன்று இல்லாம அவருக்கு மேல் நோக்கி போகலாம். ஆனா தேக்கு மரம் வளர்றதுக்கு ஆதாரம் தேவையா? இல்லை. ஆனா வெற்றிலை, மிளகு போன்ற கொடிகள் வளர்றதுக்கு ஆதாரம் இருக்கும். அவங்களால சுயமாக எழுந்து மேல போகலாது. ஒரு ஆதாரத்தை கொடுத்தா தான் அந்த ஆதாரத்துல சுற்றி கொண்டு படர்ந்து கொண்டு மேல் நோக்கி போவாங்க. அப்படியான தண்டுகள் இருக்கு. சில தண்டுகளை பொறுத்தவரையில அவை நிலத்தில் படர்ந்துதான் காணப்படும். உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம்? பூசணி கொடிகள் எல்லாம் நிலத்துல படர்ந்து, அடம்பன் கொடி நிலத்துல படர்ந்து கொண்டு போகும். இப்படியான தண்டுகளும் காணப்படுகிறான். அது மாதிரி இவை எவ்வகையான தண்டுகளாக இருப்பினும் அவற்றில் காணக்கூடிய அடிப்படை வேறுபாடானது. தண்டுகள் எப்படியான தண்டாக இருந்தாலும் அதுல உள்ள அடிப்படையான வேறுபாடாக நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கவனிங்க. அடிப்படை வேறுபாடாக நம்ம சொல்றது, சில தாவர தண்டுகள் கிளை கொண்டதாக, இன்னும் சில தாவர தண்டுகள் கிளை அற்றவையாக. கிளை கொண்டதாக சில தாவர தண்டுகள் காணப்படுது, கிளை அற்றவையாக சில தாவர தண்டுகள் காணப்படுது. அப்ப கிளை கொண்ட தண்டு, கிளை அற்ற தண்டு.
தாவர தண்டுல நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் பிரதானமான வேறுபாடாக நம்ம எதை சொல்றோம்? கிளை கொண்ட தண்டு, கிளை அற்ற தண்டு அப்படின்னு நாங்க சொல்றோம். ஓகே, அப்ப தாவர தண்டுகளை நம்ம பிரதான வேறுபாடு கிளை கொண்டது, கிளை அற்றது அப்படின்னு சொல்றோம். இங்க கவனிப்போம்ல, கிளை கொண்ட ஒரு தண்டுக்கும் கிளை கொள்ளாத ஒரு தண்டுக்கும் உங்களுக்கு உதாரணம் காட்டியிருக்காங்க பாருங்க. தென்னை, தென்னை கிளை கொள்ளாத தண்டு. நீங்க உங்களுக்கு வெளியால் இருக்க தென்னை மரங்களை பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள்ல கிளைகள் இருக்காது. ஆனால் சில தென்னை மரங்கள் அரிதாக சில இடங்கள்ல கிளை கொண்டதாக தென்னை மரங்கள் காணப்படுது. விதிவிலக்காக எங்க ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சு, நல்லா காய்க்கிற தென்னை மரம். அது அப்படியே வளர்ந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மாதிரி வளர்ந்து கொண்டு போன பின்னாடி அதுல இருந்து 2 கிளை வந்தது. அது மாதிரி சில இடங்கள்ல அரிதாக சில விதிவிலக்காக சில பனை மரங்களும் கிளை விட்டுருது. சில பனைமரங்கள் 70-75 கிளைகள் விட்ட பனைமரங்கள் சில ஊர்கள் இருக்குது. பனையூர் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு பேரை வச்சிருக்காங்க அந்த பனைமரத்தால். அப்படியான ஊர்களும் காணப்படுது. ரைட். அப்ப கிளை இல்லாத தண்டுகள் அப்படின்னு சொல்லும் போது நாங்க அந்த விதிவிலக்கா இருக்கிறத கவனத்தில் எடுக்க மாட்டோம். தென்னை கிளை இல்லாத தண்டுக்கு ஒரு சிறந்த உதாரணம். வேற என்ன உதாரணம் சொல்றாங்க? தென்னை, கமுகு, கித்துள், பனை, மூங்கில், நெல் இதெல்லாம் கிளைகளற்ற தண்டுகளுக்கு உதாரணம். கிளை கொண்ட தண்டுகளுக்கு பாருங்க, மாமரம் கிளை கொண்ட தண்டை கொண்டது. ரம்புட்டான் கிளை கொண்டது. மரமுந்திரிகை, கொய்யா, சபரத்தை இதெல்லாமே கிளைகள் கொண்ட தண்டுகள். சூழல்ல அதிகமா கிளை கொண்ட தண்டுகள் காணப்படுதா, கிளைகள் அற்ற தண்டுகள் காணப்படுதா அப்படின்னா அதிகமாக கிளைகள் கொண்ட தண்டுகள் தான் சூழல்ல காணப்படுது. கிளைகள் கொண்ட தண்டுகள் தான் சூழல்ல அதிகமாக காணப்படுது. சரி, அப்ப தாவர தண்டுகள்ல பல்வகைமைக்குள்ளுக்கோ நாங்க பிரதானமான பல்வகைமையாக எதை சொல்றோம்? பிரதான பல்வகைமையாக எதை சொல்றோம்? தாவர தண்டு கிளை கொண்டதா, கிளை அற்றதா அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்த விஷயத்துக்கு நாங்க வருவோம். தண்டுகளின் பிரதான தொழில்கள். நாங்க வேர்களுக்கு பார்த்தோமா இல்லையா பிள்ளைகள்? வேர்களின் பிரதான தொழில், வேர்களின் மேலதிக தொழில். வேர்களின் பிரதான தொழில், வேர்களின் மேலதிக தொழில் நாங்க பார்த்த மாதிரி இங்க தண்டுகளின் பிரதான தொழில், அதே போல தண்டுகளின் மேலதிக தொழில் அப்படின்னு சொல்லி 2 விதமான தொழில்கள் நாங்க பார்க்க போறோம். கவனியுங்கள். தண்டுகள பிரதான தொழில்கள் அப்படின்னு சொல்ற நேரத்துல பூக்கள், இலைகள், அரும்புகள், காய்கள், வித்துக்கள் என்பவற்றை தாங்கி நிற்றல். பூக்கள், இலைகள், அரும்புகள், காய்கள், வித்துக்கள் ஆகிய அத்தனை தாவர பகுதிகளையும் தாங்கி நிற்கிற தொழில யாரு செய்யறா? இந்த தாவர தண்டு. தாவரங்களுக்கு பொறிமுறையான ஆதாரத்தை வழங்கல். தாவரங்களுக்கு பொறிமுறையான ஆதாரத்தை வழங்கல். இந்த பொறிமுறை ஆதாரம் அப்படின்னு சொல்ற நேரத்துல ஒரு தாவரம் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு இல்லையா, அந்த தாவரத்தின் உடல் ஷேப், வடிவம் கிடைக்கிறதுக்கு யார் ஆதாரத்தை கொடுக்கிறா? அந்த தண்டு. தண்டு தான் அந்த தாவரத்துக்கு அந்த வடிவத்தை, ஆதாரத்தை, பொறிமுறை வலுவை கொடுக்குது. ரெண்டாவது. மூன்றாவது தாவர தண்டுகள பிரதான தொழில் என்ன சொல்றாங்கன்னா வேர்களினால் அகத்துறிஞ்சப்படும் நீரையும் கனியுப்பையும் தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கடத்துதல். வேரினால் அகத்துறிஞ்சப்படுகின்ற நீரையும் கனியுப்பையும் ஏனைய பகுதிகளுக்கு கடத்துற வேலையை தண்டு செய்யுது. அதே மாதிரி இலையில உற்பத்தியாகிற உணவையும் ஏனைய பகுதிகளுக்கு கடத்துற வேலையை தாவர தண்டு செய்யுது. அதை நாங்க ஒருக்கா எழுதி பார்த்து கொண்டு வருவோம். இப்ப இது ஒரு தாவரம் சொல்லி சொன்னால் அதுல வேர் இருக்குது, வேர்கள் இருக்குது, அதுபோல தண்டு இருக்குது, தண்டுல கிளை, கிளையில இலை காணப்படும், கிளையில இலை காணப்படும். இப்ப இந்த தாவரத்துக்கு தேவையான தண்ணிய யார் உறிஞ்சுவா? வேர் தான் உறிஞ்சும். மண்ணில் இருக்கிற நீரை இந்த வேர் உள்ளுக்கு உறிஞ்சின அந்த நீர் அப்படியே தண்டால கிளையால இலைக்கு வர முடியும். இலையில தான் ஒளித்தொகுப்பு நடக்கும். இலையில தான் ஒளித்தொகுப்பு நடக்கும்.
இலையில இந்த ஒளித்தொகுப்பு நடைபெறுவதற்கு தேவையான நீரை வேர் உறிஞ்சுது, அதை தண்டு தான் மேல் நோக்கி கடத்துது. இலைக்கு அந்த நீர் வந்து சேர்வதற்கு தாவர தண்டு உதவி செய்யும். அப்ப இந்த நீரையும் கணிப்பையும் மேல் நோக்கி கடத்துற வேலையை யார் செய்யறா? தண்டு. அதே மாதிரி தண்டுகள் இந்த இலை என்ன செய்யுதுன்னா உணவை தயாரிக்கிறது. இலையில உணவு தயாரிக்கப்படுது. அப்ப இலையில தயாரிக்கப்பட்ட இந்த உணவை இந்த இலை என்ன செய்யுது? அப்படியே வேறிய இடங்களுக்கு இலை கடத்துது. உதாரணமா வேருக்கு வருது. இப்ப வேர்ல கிழங்குகள் சேமிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா அந்த கிழங்குறது வந்து உணவு. கிழங்குன்றது உணவு. அப்ப அந்த உணவு இலையில தான் உற்பத்தி ஆயினது. அந்த இலையில உற்பத்தி ஆயின உணவு வேர் வரைக்கும் வரணுமா இருந்தா எதற்கூடாக வரணும்? தண்டு கூடாக தான் அது வரணும். தண்டு கூடாக தான் அது வரும். அப்ப இந்த தண்டு பாருங்க ரெண்டு விதமான கடத்தல் வேலையை செய்யுது. ஒன்று மேலிருந்து உணவை கீழ் நோக்கி கடத்துது, அடுத்தது கீழிருந்து நீரையும் கணிப்பையும் மேல் நோக்கி கடத்துது. அப்ப இந்த ரெண்டு வகையான வேலையும் தண்டு செய்து இது எல்லா தாவரங்களையும் நடக்கிறதால இதை நம்ம பிரதான தொழில் சொல்றோம். அப்ப தாவர தண்டுகளின் பிரதான தொழில்கள் எத்தனை சொல்றாங்க பிள்ளைகள்? ஒன்று தாவரத்தின் பகுதிகளை தாங்கி நிற்கிற, இரண்டாவது தாவரத்துக்கு பொறிமுறை ஆதாரத்தை கொடுக்கிற, மூன்றாவது நீர்கணிப்பையும் அது மாதிரி உணவையும் கடத்துற வேலையை இந்த தண்டுகள் செய்தான். ஓகே, இதுக்கு மேலதிகமாக இவை பிரதான தொழில். இதுக்கு மேலதிகமாக சில தாவர தண்டுகள் சில தொழில்களை செய்யுது. மேலதிக தொழில் என்று சொல்லும் போது எல்லாரும் செய்யற தொழில் இல்லை. மேலதிக தொழில்கள் அப்படின்னு சொல்றது சில தாவரங்கள் மட்டும் விசேடமா செய்யறதுதான் மேலதிக தொழில். உதாரணமா பாருங்க, பெரும்பாலான தண்டுகள் புதிய தாவரங்களை தோற்றுவிக்கும். அதாவது பதியமுறை இனப்பெருக்கம் சொல்லுவோம். புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது இனப்பெருக்கம் சொல்லுவோம். இந்த இனப்பெருக்கம் ரெண்டு விதமாக நடக்கும். ஒன்று பூவால நடைபெறுகின்ற இனப்பெருக்கத்தை இலிங்க முறை இனப்பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தாவரத்துல பூ அல்லாத ஏனைய பகுதிகளை பதிய பகுதிகள் அப்படின்னு பதிய பகுதிகள். அப்ப இந்த பதிய பகுதிகளால் நடைபெறுகின்ற இனப்பெருக்கத்தை பதியமுறை இனப்பெருக்கம் சொல்லுவோம். பதிய பகுதிகளால் நடைபெறுகின்ற இனப்பெருக்கம் பதியமுறை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பதிய பகுதிகளில் ஒன்றுதான் வேர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சில வேர்கள் இனப்பெருக்கம் செய்யும். அப்ப அந்த வேர்களுக்கு நாங்க இனப்பெருக்க வேர் சொன்னோம். இனப்பெருக்கம் செய்த வேருக்கு இனப்பெருக்க வேர் சொன்னோம். அப்ப வேறாலையும் இனப்பெருக்கம் நடக்குது, அதுவும் பதியமுறை இனப்பெருக்கம் தான். அது போல இப்ப பாக்குறோம் தண்டாலையும் இனப்பெருக்கம் நடக்குது, அதுவும் பதியமுறை இனப்பெருக்கம் தான். ஏண்டா வேர், தண்டு, இலை இதெல்லாம் பதிய பகுதிகள், பூ மட்டும்தான் இலிங்க பகுதி. அப்ப பூவால நடைபெறுகின்ற இனப்பெருக்கத்தை நம்ம இலிங்க முறை இனப்பெருக்கம் சொல்லுவோம். பூ இல்லாத ஏனைய பகுதிகளால் நடைபெறுகின்ற இனப்பெருக்கத்தை பதியமுறை இனப்பெருக்கம் சொல்லுவோம். அப்ப தாவர தண்டுகள் மூலம் புதிய தாவரங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. அதாவது அந்த பதியமுறை இனப்பெருக்கத்தை தாவர தண்டுகள் மேற்கொள்ளுது. உதாரணம் என்ன? செவ்வரத்தை, சாதி மல்லிகை, வற்றாழை, மரவள்ளி, ரோசா, குரோட்டன் இப்படி எல்லாம் இருக்கா இல்ல, முருங்கை, இதெல்லாம் என்ன செய்யுது? தண்டை வெட்டி நட்டினோம்னா புதிய தாவரம் அல்ல. அப்ப பதியமுறை இனப்பெருக்கத்தை தாவர தண்டுகள் மேற்கொள்ளுது. பதியமுறை இனப்பெருக்கத்தை தாவர தண்டுகள் மேற்கொள்ளுது. இது ஒரு மேலதிகமான ஒரு தொழில். இரண்டாவது சொல்றாங்கன்னா பாருங்கள், பச்சை நிறமான தண்டுகளுடன் கூடிய தாவரங்களில் ஒளித்தொகுப்பு நடைபெறும். வறள் நிலத்துல வாழக்கூடிய சில தாவரங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அந்த தாவரங்கள்ல இலைகள் இருக்காது, இலைகள் முட்களாக மாறி இருக்கும். ஏன் இலை இல்லாம போயிருக்குது? வறள் நில தாவரங்களுக்குள்ள நீருக்கு பற்றாக்குறை, அங்க மழை அதிகம் கிடைக்காது. அப்ப தண்ணி பற்றாக்குறை. தண்ணி பற்றாக்குறைன்னா அந்த தாவரம் உறிஞ்செடுக்கிற கொஞ்சம் தண்ணியையும் சேமிச்சு வச்சுக்கணும். ஆவியர்ப்பு மூலமாக தண்ணி இழக்க முடியாது. அப்ப இலைகள் இருந்தால் அங்க இலைகள் மூலம் ஆவியர்ப்பு நடக்கும். ஆவியர்ப்பு நடந்தா தண்ணி எல்லாம் ஆவியா போயிடும். அப்ப தண்ணியை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி
இலைகள் எல்லாம் முட்களாக மாறி இருக்கு. அப்ப இந்த முட்கள், இலைகள் இல்லாம போய் முட்கள் உருவாகிறது. அப்ப இலை செய்யற தொழிலை யாராவது செய்யணுமே, அதைத்தான் தண்டு செய்யும். இலை செய்யற ஒளித்தொகுப்ப தண்டு செய்யும். உதாரணம் கள்ளி, பிரண்டை, உலவை, சாத்தாவாரி, இந்த தாவரங்களுடைய படங்களை, இந்த தாவரங்களுடைய வீடியோக்களை நீங்க கீழே வந்து பார்க்கலாம். ஓகே, அப்ப இந்த கள்ளி, பிரண்டை, உலவை, சாத்தாவாரி போன்ற இந்த தாவர தண்டுகள் என்ன செய்யுது கேட்டால் ஒளித்தொகுப்பு அப்படின்ற வேலையை செய்யுது. ஓகே, அப்ப இது தாவரத்தின் இரண்டாவது மேலதிகமான தொழில். மூன்றாவது மேலதிகமான தொழிலாக நம்ம என்ன சொல்றோம் என்றால், சில காற்றுக்குரிய தண்டுகளினுள் உணவு சேமிக்கப்பட்டிருக்கும். காற்றுக்குரிய தண்டுகள் அப்படின்னா அது என்ன பிள்ளைகள்? தண்டுன்னா இன்னொரு வகை இல்லையா? தண்டுகள் நம்ம கிளை கொண்ட தண்டு, கிளையற்ற தண்டு அப்படி பிரிச்சோம். அது மாதிரி தண்டுகளை நலிந்த தண்டு, வைரம் செறிந்த தண்டு அப்படி பிரிக்கலாம். அது மாதிரி தண்டுகளை இன்னொரு விதத்தில் எப்படி பிரிக்கலாம் என்றால், தரைக்கு மேலே இருந்தால் அதை காற்றுக்குரிய தண்டு சொல்லுவோம். தரைக்கு கீழே இருந்தால் அதை நம்ம நிலக்கீழ் தண்டு சொல்லுவோம். தண்டுகளை வேறு பிரிக்கக்கூடிய இன்னும் ஒரு வகைதான், இன்னும் ஒரு முறைதான் பிள்ளைகள். நிலக்கீழ் தண்டு, காற்றுக்குரிய தண்டு. நிலத்துக்கு கீழே தண்டு இருந்தா அதுக்கு பேரு நிலக்கீழ் தண்டு. நிலத்துக்கு மேல தண்டு இருந்தா அதுக்கு பேரு காற்றுக்குரிய தண்டு. அப்ப இந்த காற்றுக்குரிய தண்டுகள்ல உணவு சேமிக்கப்படுது. அப்ப அது தண்டுண்ட மேலதிகமான ஒரு தொழில் தானே பிள்ளைகள். எல்லா தாவரமே தண்டுல உணவு சேமிக்கிற இல்லையே, அப்ப அது மேலதிகமான தொழில். அப்ப இந்த மேலதிகமான தொழிலாகிய இந்த உணவு சேமிக்கிற வேலையை யாரு செய்யறாங்கன்னு கேட்டா கரும்பு. நீங்க சாப்பிடுவீங்க, கரும்பு நல்ல டேஸ்டா சுவைச்சு சாப்பிடுவீங்க இல்லையா? கரும்புன்னு நம்ம சாப்பிடுறது கரும்பு தாவரத்தினுடைய தண்டு. அப்ப அந்த தண்டுல உணவு இருக்கிறதால நம்ம அதை சாப்பிடுறோம். அப்ப கரும்பு தாவர தண்டுல உணவு சேமிக்குது. அது மாதிரி கித்துள் மரத்துல இருந்து கித்துள் மாவு எடுப்பாங்க இல்லையா? அது தண்டுல இருந்து அந்த மாவு எடுப்பாங்க. அப்ப தண்டுல தண்டுல உணவு சேமிக்கப்படுது. நிலத்துக்கு மேல இருக்கிற காற்றுக்குரிய தண்டு. இன்னொரு வகையான தண்டுகள் இருக்குது பிள்ளைகள், நிலக்கீழ் தண்டுகள். அது என்ன நிலக்கீழ் தண்டுகள்டா? நிலத்துக்கு கீழுக்கு தான் அந்த தண்டு இருக்கும். அப்ப நிலத்துக்கு மேலால தண்டு இருக்காது, அல்லது போலி தண்டு, அல்லது இலைகள் வந்து தண்டு மாறி அப்படி இருக்கும். என்ன உதாரணம் பாருங்க. பொதுவாக தண்டுகள் நிலத்துக்கு மேலே வளர்ந்து காணப்படும், எனினும் நிலத்துக்கு கீழாக காணப்படும் தண்டுகளும் உள்ளன. நிலத்துக்கு கீழாக காணப்படுற தண்டுகளுக்கு என்ன பேரு பிள்ளைகள்? நிலக்கீழ் தண்டுகள். என்ன பேரு? நிலக்கீழ் தண்டுகள். பாருங்க, இங்க நிலக்கீழ் தண்டுகள் மண்ணினுள் காணப்படுவதால் ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளுவதில்லை. அப்ப நிலத்துக்கு கீழே இருக்கிற தண்டு நிலக்கீழ் தண்டு சொல்றோம். அது மண்ணுக்கு உள்ள இருக்கிறதால அது ஒளித்தொகுப்பு செய்யாது. சில தாவர தண்டுகள் நிலத்துக்கு மேல இருக்குது, பச்சையா இருக்கிறதால ஒளித்தொகுப்பு செய்யுது. அப்ப எந்த தாவர தண்டு எல்லாம் பச்சையா இருக்குதோ அதெல்லாம் ஒளித்தொகுப்பு செய்யுது. ஆனா சில தண்டுகள் நிலத்துக்கு கீழே இருக்குது, அதை நம்ம நிலக்கீழ் தண்டுன்னு சொல்றோம். அவங்க ஒளித்தொகுப்பு செய்த இல்ல, ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா எனினும் ஏனைய தொழில்களையும் மாற்றக்கூடிய. உதாரணமாக நிலக்கீழ் தண்டுகள் சிலதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இஞ்சி நம்ம சாப்பிடுற இஞ்சி கிழங்கு அது ஒரு நிலக்கீழ் தண்டு. உருளைக்கிழங்கு நம்ம சிலாக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க உருளைக்கிழங்கு வேர்ல கிழங்கு வருது இல்லையா? மரவள்ளி கிழங்கு மாதிரி உருளைக்கிழங்கு நினைக்கிறேன். அப்படி இல்லை. மரவள்ளி கிழங்கு வந்து வேர்ல வருது. வேர்ல உள்ள கிழங்கு தான் மரவள்ளி கிழங்கு. ஆனா உருளைக்கிழங்கு வேர்ல அல்ல. உருளைக்கிழங்குங்கிறது ஒரு தண்டின் பகுதி. அது தண்டுன்ற பகுதி தான் உருளைக்கிழங்கு. அது மாதிரி சேம்பு கிழங்கு வந்து தண்டுன்ற பகுதி. லீக்ஸ், நிலத்துக்கு உள்ள இருக்கிற லீக்ஸ் என்ற பகுதி நம்ம சொல்லுவோம் என்னது? நிலக்கீழ் தண்டுன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது அப்ப என்னது? இலை. அது மாதிரி தான் வெங்காயத்தின் தண்டு தான் நம்ம சாப்பிடுற வெங்காயம். அந்த வெங்காயம் குமிழ் இருக்குது, அதுதான் என்னது? தண்டு. அப்ப மேல இருக்கிறது என்ன? இலை. அப்ப இதெல்லாம் நிலத்துக்கு கீழே இருக்கிற தண்டுகள். நிலக்கீழ் தண்டுகளுக்கு உதாரணம் தருகன்னு சொன்னா இந்த தண்டுகள் உதாரணத்தை நீங்க கொடுப்போம். சரி, இந்த நிலக்கீழ் தண்டுகள் என்ன தொழிலை செய்யும் சொல்லுங்க பாப்போம். இந்த நிலக்கீழ் தண்டுகளால் நடைபெறுகின்ற தொழில் என்ன? ஒன்று சொல்லலாம்,
இனப்பெருக்கம். இஞ்சி கிழங்கு முளைச்ச போட்டா புதிய இஞ்சி வருமா இல்லையா? அப்ப நிலக்கீழ் தண்டுகளால இனப்பெருக்கம் நடக்குது. அது தண்டுண்ட விசேட தொழில். நிலக்கீழ் தண்டுகள் உணவு சேமிக்குது. அது நிலக்கீழ் தண்டுகள்ன்ற இன்னொரு தொழில். அப்ப நிலக்கீழ் தண்டுகள் செய்யும் தொழில்கள் 2 தருகண்டு கேட்டா என்ன கொடுக்கலாம் பிள்ளைகள்? ஒன்று இனப்பெருக்கம் நடக்குது, 2வது உணவு சேமிக்கப்படுது. ஓகே, இப்ப பிள்ளைகள் கவனிங்க, நாங்க தண்டுகள பல்வகைமையை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக இலைகள பல்வகைமைய நாங்க பார்க்க போறோம். பார்ந்த மாணவர்களே, நாங்க அடுத்ததாக தாவர இலைகளின் பல்வகைமை குறித்து பார்க்க போறோம். தாவர பல்வகைமைக்குள்ள பிரதானமான பகுதிகள் குறித்து நம்ம பார்த்து கொண்டு வரோம். முதல்ல தாவர வேர்கள பல்வகைமை பார்த்தோம். அடுத்ததாக தாவர தண்டுகள பல்வகைமை பார்த்தோம். அடுத்ததாக நாங்க தாவர இலைகள பல்வகைமை பற்றி பார்க்க போகிறோம். கவனியுங்கள், ஏனைய தாவர பகுதிகளை போன்று தாவர இலைகளும் வடிவம், பருமன், நிறம் போன்றவற்றில் பல்வகைமையை கொண்டு காணப்படுகிறது. இலைகளின் பல்வகைமை பற்றி கற்பதற்காக பின்வரும் செயற்பாடு 1.4 ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தாவர இலைகள்ல காணப்படுகின்ற பல்வகைமை, இலையின் வடிவம் வேறுபடுது, இலையின் நிறம் வேறுபடுது, இலையின் பருமன் வேறுபடுது. இப்படி பலவிதமான பல்வகைமை இந்த தாவர இலைகளுக்குள்ள காணப்படுது. அதை பத்தி அறிந்து கொள்றதுக்காக ஒரு ஒப்படை உண்டு அல்லது ஒரு செயற்பாடு உண்டு சொல்லிட்டு பாருங்க. உங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள பல்வேறு வகையிலான தாவர இலைகள் சிலவற்றை சேகரித்துக் கொள்ளுங்கள். உங்களோட வீட்டு தோட்டத்துல பல்வேறு வகையான தாவர இலைகளை சேகரிச்சு கொள்ளலாம். உதாரணம் மரவள்ளி, மரவள்ளி தாவரம். அது மாதிரி கருவேப்பிலை, மரவள்ளி இலை, கருவேப்பிலை இலை. பலா, புல், குரோட்டன், சதைக்கரச்சான், பூசணி, சாத்தாவாரி, அகத்தி, சிறகவரை, இப்படியான பல்வேறு வகையான தாவர வகைகளை, தாவர இலைகளை உங்களை சேகரிச்சு கொள்ளலாம். இவ்வாறு சேகரித்து கொண்ட பின்னாடி இந்த இலைகள இயல்புகள் இது எவ்வாறு காணப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்ப பாருங்க, மரவள்ளி இலை எப்படி இருக்குது, பலா இலை எப்படி இருக்கு. மரவள்ளி இலைக்கும் பலா இலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி தேக்கு இலை எப்படி இருக்குது, முதுரை மரத்தின் இலை எப்படி இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி தென்னை மரத்தின் இலை அது மாமரத்தின் இலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. தென்னை ஓலை பெரிய இலையாக இருக்கு, அது மாதிரி மாமரத்தின் இலை சின்னதாக இருக்கு. அப்ப அதுல நிறம் வேறுபடுது, அதோட வடிவம் வேறுபடுது, அதோட பருமன் வேறுபடுது. இப்படி பல்வேறு விதமான வேறுபாடுகள் இந்த இலைகளுக்குள்ள காணப்படுகின்றத உங்களை புரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, தொடர்ந்து நான் பார்ப்போம். தாவரங்களில் இந்த இலைகள் பிரதானமாக செய்கின்ற தொழில் என்னன்னு கேட்டா ஒளித்தொகுப்பு. பிரதானமாக செய்கின்ற தொழில் என்னது? ஒளித்தொகுப்பு. அப்ப தாவர இலைகள் நம்ம ஏற்கனவே வேர்களுக்கும் பிரதான தொழில் பார்த்தோம், மேலதிக தொழிலும் பார்த்தோம். தண்டுகளுக்கும் பிரதான தொழில் பார்த்தோம், மேலதிக தொழிலும் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இப்ப நாங்க இலைகளுக்கு பிரதான தொழிலும் மேலதிகமான தொழில்களும் பார்க்க போறோம். அப்ப இலைகளோட பிரதான தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஒளித்தொகுப்பு. இலைகளோட பிரதான தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஒளித்தொகுப்பு. இந்த ஒளித்தொகுப்பை இலைகள் செய்யறதுக்காக வேண்டி பல்வேறு விதமான இசைவாக்கங்களை கொண்டிருக்குது. அதுல தாவர இலைகள் பல வடிவங்கள்ல, பல்வேறு பருமன்கள்ல, தாவர தண்டுல பல்வேறு விதமான ஒழுங்குகள்ல தாவர இலைகள் காணப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, முதலாவது மெயின் ரீசன் என்ன கேட்டா,
அதிகப்படியான சூரிய ஒளி. தாவர இலை ஒளித்தொகுப்பு செய்து, ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கு என்ன தேவை? சூரிய ஒளி. சூரிய ஒளி இல்லாட்டி ஒளித்தொகுப்பு நடக்காது. அப்ப அந்த சூரிய ஒளியை அதிகமாக பிடிச்சு கொள்றதுக்காக வேண்டித்தான் தாவர இலைகள், சூரிய ஒளியை அதிகமாக பிடிச்சு கொள்றதுக்காக வேண்டித்தான் தாவர இலைகள் என்ன செய்வது கேட்டா, பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு ஒழுங்கமைப்புல கடுமையா போட்டி போட்டு கொண்டுள்ள தாவர இலைகள் எதுக்காக கஷ்டப்படுதுண்டா, இந்த சூரிய ஒளியை அதிகம் பிடிச்சு கொள்றதுக்காக. ரைட், சூரிய ஒளியை அதிகம் பிடிச்சு கொள்றது. அதுக்காக இந்த தாவர இலைகள் பல்வேறு விதமான ஒழுங்கமைப்புல ஒழுங்கமைந்து காணப்படுகிறது. நாங்க தொடர்ந்து பார்த்தோம்னா தாவரத்தின் பிரதானமான தொழிலாகிய இந்த ஒளித்தொகுப்பை தாவர இலைகள் செய்யறதுக்காக வேண்டி, தாவர இலைகள் செய்யறதுக்காக வேண்டி அந்த இலைகள் ஒழுங்கமைஞ்சிருக்கிற முறை என்ன, அந்த இலையின் தன்மை என்ன, அந்த இலையின் முக்கியமான பகுதிகள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப ஒன்றொண்டா பார்க்க போறோம். இதுக்குள்ள ஒரு இலையொன்றினுடைய, இது ஒரு இலையொன்றினுடைய கட்டமைப்பு. பாருங்க இலையொன்று எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இலையின் பிரதான பகுதிகளாக என்னென்ன சொல்லிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். நாங்கள் முதலாவது பிள்ளைகள், இந்த இலை தாவர தண்டோட இலை ஜாயிண்டாகி இருக்கிற அந்த இடத்தை நம்ம சொல்றோம் இலை காம்பு. இலை தாவர தண்டுல ஜாயிண்டாகி இருக்கிறது இலை காம்பு அப்படின்னு சொல்றோம். காம்பாலதான் தண்டுல ஜாயிண்டா இருக்கு. முதலாவது ஒரு பகுதியை பார்த்துட்டோம். இரண்டாவது பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா இலை அடி, இலை நுனி. எல்லாத்துக்கும் அடி நுனி இருக்குதானே? பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் அடி நுனி இருக்கு. மனுஷனுக்கு அடி இருக்கு, நுனி இருக்குது இல்லையா? அது மாதிரி இந்த அடி நுனி இலைந்த அடிப்பகுதியை இலை அடின்னு சொல்றோம். இலைந்த நுனிப்பகுதியை இலை நுனின்னு சொல்றோம். இலை அடி, இலை நுனி. அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த இலையில நீங்க பாத்தீங்கன்னா நரம்புகள் மாதிரி ஒரு வலை அமைப்பாக காணப்படும் இந்த இலை நரம்பு. இலையில காணப்படும் இந்த நரம்புக்கு என்ன பேர் சொல்றோம்? இலை நரம்பு. சில இலைகள்ல இந்த மாதிரி இருக்கும், சில இலைகள்ல வேற விதமாக இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு பார்க்கிறோம். இதை நம்ம சொல்றோம் இலை நரம்பு. அந்த இலை நரம்புலையும் ரெண்டு பகுதி இருக்குது. நடுவான ஒரு நரம்பு போச்சுண்டா அந்த நரம்பை சொல்றது நடுநரம்பு. அந்த நடுநரம்புல இருந்து பிரிஞ்சு போற நரம்புகளை நம்ம சொல்லுவோம் பக்க நரம்பு. நடுநரம்பு, பக்க நரம்பு. அடுத்த பகுதிக்கு நாங்க வாரம் இலைந்த இந்த பரப்பு. இலைந்த இந்த பரப்பு, இங்க இருக்கு இந்த பரப்பை நம்ம சொல்லுவோம் இலை பரப்புன்னு சொல்லி, இலைந்த இந்த ஓரத்தை நம்ம சொல்லுவோம் இலை விளிம்புன்னு சொல்லுவோம். இலைந்த ஓரத்தை சொல்றோம் இலை விளிம்பு, இலைந்த நடுப்பகுதியை சொல்றோம் இலை பரப்பு. இலைந்த ஏரியா பரப்புன்னு சொல்றோம். நடுவால போற நரம்ப நடுநரம்புன்னு சொல்றோம். அதுல இருந்து பிரிந்து போற நரம்புகள் பக்க நரம்பு. இலைந்த நுனிப்பகுதி இலை நுனி, இலைந்த அடிப்பகுதி இலை அடி. இலை தாவர தண்டோட பொருந்தி இருக்கிற பகுதியை நம்ம சொல்லுவோம், தண்டோட ஜாயிண்டா இருக்கிற பகுதியை சொல்லுவோம் இலை காம்பு. இலை காம்பு. விளங்கிச்சா பிள்ளைகள்? இப்ப இலை ஒன்று படத்தை வரைங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் நீங்க இப்படி கலப்படம் வரையக்கூடாது. உங்களுக்கு இந்த டியூடுன்னு சொன்னானே, டியூட். இப்ப இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதுல டியூட டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கொண்டு இந்த பாடத்தை படிச்சீங்கன்னா டியூட்ல உள்ள கேள்விகளுக்கு நான் சொல்ல 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 விளங்கப்படுத்த விடைகள் நீங்க எழுதி கொண்டே போக. அந்த அடிப்படையில இலையொன்றின் படத்தை வந்து அதன் பகுதிகளை குறிக்கிற ஒரு கேள்வி இருக்குது இருக்கு இல்லையா? அப்படி இந்த கேள்விக்கு எப்படி எழுதுவீங்க? இந்த மாதிரி படம் வரையக்கூடாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்படி வரையணும். எல்லாமே கோட்டு வரிப்படமாக இருக்கணும். சிங்கிள் லைன் டயக்ராம், கோட்டு படமாகத்தான் அது காணப்படணும். சரி, ஓகே. இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு போறோம். கவனிங்க, இலையின் பகுதிகளை இனங்காணல். இலையின் பகுதிகளை இனங்காணல். உங்களால் புதினத்தாள்களினுள் அழுத்தி வைக்கப்பட்ட, அழுத்தி பதித்து உலர்த்தி கொள்ளப்பட்ட ஓரளவு பெரிய தாவர இலையை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு சமள இலை அல்லது ஒரு தேக்க மரத்தின் இலை ஓரளவு பெரிய இலை, அல்லது ஒரு மா இலை கூட ஓரளவு பெரிய இலை.
இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய இலை உண்ட நீங்க உங்களோட புதினத்தாளுக்குள்ள அழுத்தி வச்சு நீங்க அதை எடுத்து உலர்த்தி எடுத்துக்கணும். காஞ்ச இலை உண்ட நீங்க பேப்பர் மாதிரி காஞ்ச இலை உண்ட எடுத்துக்கணும். அதனை வெளிக்கள புத்தகத்தில் ஒட்டி கொள்ளுங்கள். வெளிக்கள புத்தகம் தான் இந்த நீங்க ஃபீல்டு ஒர்க், அதாவது கிளாஸ் ரூமுக்கு வெளியான போயிட்டு விஞ்ஞான பாடம் சார்பாக நீங்க அப்படி தேடி படிச்சு அதுல சொல்ற வெளிக்கள பயணம் சொல்லுங்க. கிளாஸ் வெளியால போயிட்டு களப்பயணம் போயிட்டு படிக்கணும். அந்த நேரத்துல கிடைக்கிற தகவல்களை குறிச்சு வச்சு கொள்றதுக்கு, எழுதி வச்சு கொள்றதுக்கு, இணைச்சு வச்சு கொள்றதுக்கு வெளிக்கள பதிவு புத்தகம் வச்சுக்கொள்றாங்க. நான் சொல்ற வெளிக்கள பதிவு புத்தகம். அந்த வெளிக்கள பதிவு புத்தகத்துல அந்த பெரிய இலை அப்படியே ஒட்டி அதுல பகுதிகளை குறிச்சு உங்களை வச்சு கொள்ளட்டான்னு சொல்றாங்க. ரைட். அப்படி யாராவது நீங்க செஞ்சீங்கடா அதை அப்படியே போட்டோ எடுத்து நீங்க எங்களுக்கு அனுப்பினீங்கடா பிள்ளைகள், நாங்க அதை எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ள உங்களோட பேரோட உங்களோட ஒர்க்காக நாங்க அதை காட்சிப்படுத்துவோம். சரி, அடுத்ததுக்கு ஒரு பிள்ளைகள் இலையின் நரம்பமைப்பு என்ற ஒன்றை பார்க்க போறோம். இப்ப இலையில நாங்க நடுநரம்பு காணப்படும், அதுல இருந்து ஒரு வலை உருவாக இல்லை வலை அமைப்பா நெட்வொர்க் கொண்டு மாதிரி இந்த நரம்புகள் பின்னி பிணைஞ்சி காணப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா இல்லையா பிள்ளைகள்? ஓகே. இப்ப அந்த நரம்பமைப்பு ஒரு நரம்பமைப்பு இருந்தாலும் அதே மாதிரி இன்னும் ஒரு நரம்பமைப்பும் இருக்குது. கவனிங்க, இந்த நரம்பமைப்பை பொறுத்தவரையில இங்க இந்த ரெண்டு விதமான நரம்பமைப்புகளையும் நாங்க சொல்றோம். ஒன்று வலையுறு நரம்பமைப்பு, அடுத்தது சமாந்தர நரம்பமைப்பு. என்னது? வலையுறு நரம்பமைப்பு, அடுத்தது சமாந்தர. வலையுறு நரம்பமைப்பு என்ன? வலை மாதிரி நெட்வொர்க் கொண்டு மாதிரி இல்லையா? பாருங்க, இப்படி ஒரு நடு நரம்போடு போகுது, அந்த நரம்புல இருந்து இப்படி போகுது. இதுல இருந்து பாருங்க இன்னும் நரம்புகள் உருவாகும் பகுதி நெட்வொர்க் பாருங்க, அதுல இருந்து இன்னும் சைடுக்கு நரம்புகள் உருவாகும். இப்படி மொத்த இலையையும் பரவி மூடி காணப்படுறதாகத்தான் இந்த நரம்புகள் காணப்படுது. இலை நரம்புன்னு சொல்றது. அப்ப சில இலைகள்ல இந்த மாதிரி வலையுறு நரம்பு அமைப்பு காணப்படுது. இன்னும் சில இலைகள்ல நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா அது நடு நரம்பு அப்படி இருக்கும், அதோட இந்த மாதிரி சமாந்தரமாக இல்லையா, இந்த மாதிரி சமாந்தரமாக அந்த நரம்புகள் காணப்படுது. அப்ப இந்த சமாந்தரமாக நரம்புகள் காணப்பட்டா இதை நாங்க சமாந்தர நரம்பு அமைப்பு சொல்லுவோம். ஒரு நடுநரம்போட வலை சிலந்தி வலை மாறி காணப்பட்டா அதை நம்ம வலையுறு நரம்பமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இலைய அதன் நரம்பமைப்பின் அடிப்படையில ரெண்டா பிரிக்கலாம். இலைய நரம்பமைப்பின் தன்மையின் அடிப்படையில ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வலையுறு நரம்பமைப்பு கொண்ட இலை, அடுத்தது சமாந்தர நரம்பமைப்பு கொண்ட இலை சொல்லி இலைகளை பிரதானமாக ரெண்டாக வகைப்படுத்தலாம். ஓகே, உங்களுக்கு அதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அப்ப இந்த சமாந்தர நரம்பமைப்பு வலையுறு நரம்பமைப்பு காணப்படுற இலைகள் ரெண்டா இலைகளை வகைப்படுத்துற மாதிரி அந்த இலைகள் காணப்படுற தாவரங்களுக்கு உதாரணங்கள் கேட்டா அதை நம்ம சொல்லவும் நமக்கு தெரியணும் இல்லையா? அதுல பாருங்க பிள்ளை, இந்த வலையுறு நரம்பமைப்பை கொண்ட தாவரங்களுக்கு உதாரணமும் என்ன சொல்றோம்? செவ்வரத்தை, மா, பலா, கொய்யா, ரைட், எல்லாமே வலையுறு நரம்பமைப்பை கொண்ட தாவரங்கள். இந்த பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சமாந்தர நரம்பமைப்பை கொண்ட தாவரம்னா புல், மூங்கில், தென்னை, கமுகு, பனை. இந்த செட் அப்படியே நீங்க இன்னொரு இடத்துல பார்த்திருப்பீங்க இல்லையா பிள்ளை? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாருங்க, இந்த புல், மூங்கில், தென்னை, கமுகு, பனை செட் அப்படியே வரும். எங்க வந்து சேர்க்கணும் சொல்லுங்க பாப்போம். வேர்களை ரெண்டா பிரிச்சோம். ஆணி வேர் கொண்டது, நாரொரு வேர் கொண்டது. நாரொரு வேர் கொண்ட தாவரங்கள் இடத்துல இந்த செட் அப்படியே வந்திருக்கும். அது மாதிரி தண்டுகளை ரெண்டா பிரிச்சோம். கிளை கொண்ட தண்டு, கிளை கொள்ளாத தண்டு. அப்ப அந்த கிளை கொண்ட தண்டு, கிளை கொள்ளாத தண்டு தண்டை பிரிச்ச நேரத்துல கிளை கொள்ளாத தண்டுகள் என்றதுக்குள்ள இந்த செட் அப்படியே வந்திருக்கும். இப்ப பிள்ளைகள் பாருங்க, இலையையும் ரெண்டா வகைப்படுத்துறோம். வளைவு நரம்பமைப்பு கொண்டது, அது மாதிரி சமாந்தர நரம்பு. அப்ப இந்த சமாந்தர நரம்பமைப்பு கொண்ட தாவரங்களுக்கு இந்த செட் அப்படியே வருது. அப்ப பாருங்க, இங்க வர செட்டும் அதே மாதிரி வருது. என்ன அர்த்தம்னு கேட்டா,
தாவரங்கள் வந்து பிரதானமா ரெண்டு கூட்டங்களா இருக்குது. அந்த ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஆட்கள் ஒரு விதமான இயல்பை காட்டுச்சுல, அடுத்த கூட்டத்தில் இருக்கிற ஆட்கள் இன்னொரு விதமான இயல்பை காட்டுறாங்க. அப்ப தண்டிலையும் வேறுபாடு இருக்குது, வேரையும் வேறுபாடு இருக்குது, இலையிலையும் வேறுபாடு இருக்கு. அந்த கூட்டம் என்னன்றதை நம்ம பின்னால பார்ப்போமா. இப்ப வாங்க பிள்ளை, தாவர இலையொன்றின் கீழ்ப்புற மேற்பரப்பை நன்கு அவதானிப்பதன் மூலம் இந்த நரம்புகளை தெளிவாக இனங்காணலாம். பலா இலை, மா இலை, கொய்யா இலை, இந்த மாதிரியான இலைகளை பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நரம்புகள் வந்து அவங்களுக்கு நல்ல தெளிவா இருக்கும், தெளிவா வளரும். ரைட், நீங்க வெற்றுக்கண்ணாலேயே தெளிவாக இந்த நரம்புகளை உங்களால பார்க்கக்கூடியதாக காணப்படும். ஓகே, நாங்க இப்ப அடுத்ததுக்கு வரப்போறோம். இந்த இலைகளோட வடிவங்களை, இலைகளோட நரம்பு அமைப்பை நாங்க அறிஞ்சு கொண்டதுக்காக உங்களுக்கு இன்னும் ஒரு செயற்பாடு உண்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தாவர இலைகள் சிலவற்றின் கீழ்ப்புற மேற்பரப்பில், பின்பக்கத்துல தானே இந்த நரம்புகளை தெளிவாக அவதானிச்சு கொள்ளணும். அதனால இலையில எடுத்து கீழ்ப்புற மேற்பரப்புல என்ன செய்யலாம்? உங்களை கீழ்ப்புற மேற்பரப்புல சாயத்தை, அதாவது ஒரு மை, அதாவது ஒரு மை என்ற பூசி வெண்ணிற கடதாசி மீது பதித்து அவற்றின் பிரதிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ப ஒரு வெத்திர அல்லது பலாயில இதுல நீங்க மை உண்ட டை உண்ட பூசி வெள்ளக்கலர் தாள் அதை அப்படியே அச்சு பச்சு எடுத்தீங்கன்னா அதுல இந்த இலை நரம்பு அமைப்பெல்லாம் உங்களுக்கு தெளிவா பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இலையில நரம்பு அமைப்பு உங்களுக்கு தெளிவா பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. பாருங்க, இந்த பனை இலைன்ற ஒரு பகுதி எப்படி இருக்குது? சமாந்தரமா இல்லையா? தென்னின்ற பகுதி சமாந்தரமா இருக்குது. பல, நந்தியாவட்டை, மா, செவ்வரத்தை, திருவார்த்தி இதெல்லாம் சமாந்தர, சரி வளையுறு, வளையுறு நிறம் வந்திருக்கு. புல் சமாந்தர, பனை, தென்னை சமாந்தர நிறம் வந்திருக்கும். உங்களுக்கு அழகா கலர் கலரா இதுல உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப இலைகளை நம்ம இலைகளை ஒரு வடிவத்துல ஒரு வகையில நம்ம இலையை ரெண்டா பிரிச்சோம். என்னென்னு பிரிச்சோம்? சமாந்தர நரம்பு அமைப்பை கொண்ட இலைகள், வளையுறு நரம்பு அமைப்பை கொண்ட இலைகள் சொல்லி நம்ம ஒரு அடிப்படையில ரெண்டா பிரிச்சோம். ஒரு அடிப்படையில ரெண்டா பிரிச்சோம். அதே மாதிரி இன்னும் ஒரு அடிப்படையில இலைகளை ரெண்டா வகைப்படுத்த போறோம். இதனை பல்வகைமைன்னு சொல்றது. இன்னும் ஒரு அடிப்படையில இலைகளை ரெண்டா வகைப்படுத்த போறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தனி இலைகளும் கூட்டிலைகளும். தனி இலைகளும் கூட்டிலைகளும். தனி இலை அப்படின்னா என்ன பிள்ளைகள்? ஒரு இலை தனியா இருந்தா தனி இலை சொல்லுவோம். கூட்டிலை அப்படின்னா என்ன? ஒரு இலை வந்து இலை பரப்புகள் துண்டு துண்டா துண்டு துண்டா பிரிக்கப்பட்டு நிறைய இலைகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இலை இருந்தா அதை நம்ம கூட்டிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, தாவர இலைகளின் இலைப்பரப்பு பிரிக்கப்படாது காணப்படுமாயின் அவை தனி இலை எனப்படும். உதாரணம் பலா, செவ்வரத்து. இந்த பாருங்க, செவ்வரத்தம் இலை எப்படி இருக்குது? தனி இலை. செவ்வரத்து எப்படி இருக்குது? தனி. இந்த பாருங்க, இதுதான் இவ்வளவுதான் இலை பரப்பு. அப்ப அந்த இலை பரப்பு வந்து ஒன்றாத்தான் இருக்குது, அது வந்து பிரிக்கப்படாது. எனவே நம்ம அதை தனி இலை அப்படின்னு சொல்றோம். பலா இலையும் பாருங்க, இதான் அதோட இலை பரப்பு. இலை பரப்பு ஒன்றாத்தான் இருக்கு, அது பிரிக்கப்படவில்லை. பப்பாசி இலையும் பாருங்க, பப்பாசி இலையும் இலை பரப்பு ஒன்றாத்தான் இருக்குது. ஆனா அந்த இலையின் விளிம்புகள், மடிப்புகள் என்ன செஞ்சிருக்கு கேட்டா, இப்படி இந்த இலையின் விளிம்பு வந்து கொஞ்சம் இப்படி கிளைவிட்ட மாதிரி இருக்குதே தவிர இது மொத்த இலை ஒரு பரப்பு தந்து பாருங்க. இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகித்தான் இருக்குது, இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு, மொத்தம் ஜாயிண்ட் ஆகித்தான் இருக்குது. பப்பாசி இலை எதுக்கு வரும்னு கேட்டார்கள், அது வந்து தனி இலை தான். இலை பரப்பு கொஞ்சம் கிளச்சிருக்குதே தவிர அது பிரிக்கப்படையில்லை. அதனால பப்பாசி வந்து தனி இலைக்குள்ளதான் வரும் இல்லையா? அதே மாதிரி தமிழ் மரவள்ளி. மரவள்ளி இலை நீங்க பாத்தீங்க தானே? மரவள்ளி இலை எப்படி இருக்கும்? மரவள்ளின்ற ஒரு தண்டு இப்படி இலையின் ஒரு இலையின் காம்பு இப்படி இருக்கு, நீட்டமா இலையில காம்பு இருக்கும். அந்த காம்புல வந்து இப்படி வந்து இப்படி 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 மரவள்ளியின் இலைகள் இப்படி கிளச்சிருக்குமே தவிர
ஆனா அது வந்து ஒரு இலையா தான் இருக்கும், ஒரு இலை தான் இல்லையா. அந்த ஒரு இலை வந்து அந்த விளிம்புகள் கொஞ்சம் கிளச்சி பிரிஞ்சிருந்தாலும் பப்பாசி மாதிரி இருந்தாலும் அது ஒரு தனி இலை தான். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா எப்படி சொல்லலாம்னு கேட்டா, இலைப்பரப்பு முழுமையாக பிரிக்கப்படல. இலைப்பரப்பு முழுமையாக பிரிக்கப்படல. எப்படி பிரிக்கப்பட்டா பகுதியாக, கொஞ்சம் அப்படி கொஞ்சமா அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, ஆனா முழுசா பிரிக்கப்படல. அது ஒரு தனி இலையா தான் இருக்குது. அப்ப இதை எப்படி கேள்வியா நம்ம கேட்கலாம்டா, பகுதியாக பிரிக்கப்பட்ட அல்லது பகுதியளவு பிரிக்கப்பட்ட முழுமையாக பிரிக்கப்படாத நிலையில் காணப்படக்கூடிய தனி இலைகள் எவை என்று கேட்டா, நீங்க பப்பாசியையும் மரவள்ளியையும் கொடுக்கலாம். சரிதான பிள்ளைகள்? அப்ப ஏனைய செவரத்தை பலாமா இதெல்லாம் தனி இலைகள். அப்ப கூட்டிலை என்ன? இங்க பாருங்க, கூட்டிலைகள் அழகா தெளிவாக காட்டுறாங்க. கூட்டிலைகள், கூட்டிலைகளின் இலைப்பரப்பு முழுமையாக பல துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். தென்னோலை பாருங்க, ஒரு அழகான படம் கொண்டு போயிருக்காங்க இல்லையா, தென்னோலை. இந்த தென்னோலை என்ன செஞ்சிருக்கு பாருங்க, செக்ஷன் செக்ஷனா, பகுதி பகுதியா, தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்க இல்லையா. எனவே இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறதால தென்னோலையோடு கூட்டிலை. புளிய மரத்திலேயே பாருங்க, அதுவும் தனித்தனி பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அகத்தி, முருங்கை, கருவேப்பிலை, வாகை எல்லாமே தனித்தனி பகுதியாக இலை பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, அகத்திய பாருங்க, இந்த பாருங்க இப்படி வருது, இதுல வந்து இப்படி தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு இலை இவ்வளவு சேர்ந்ததான் ஒரு இலை, இவ்வளவு சேர்ந்ததான் ஒரு இலை. புளிய மரத்துல இந்த ஒரு தென்னை மட்டை தான் ஒரு இலை. அப்ப அந்த இலை வந்து பகுதி பகுதியா இலைப்பரப்பு பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம அதை சொல்லுவோம் கூட்டிலை. என்ன சொல்லுவோம்? கூட்டிலை. என்ன சொல்றாங்க? கூட்டிலைகளின் இலைப்பரப்பு முழுமையாக பல துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இவ்வாறாக பிரிக்கப்பட்டிருக்கும் பகுதி சீரிலைகள் எனப்படும். அவ்வாறான சீரிலைகளை கொண்ட இலைகள் கூட்டிலைகள் எனப்படும். அப்ப இதுல மொத்தத்துக்கு நம்ம கூட்டிலைன்னு சொல்றோம். அதுல ஒரு இலைக்கு, ஒரு பகுதிக்கு சொல்றோம் சீரிலை. ஒரு பகுதிக்கு சொல்றோம் சீரிலை. அந்த சீரிலைகள் எல்லாம் சேர்ந்ததான் கூட்டிலை. சீரிலைகள் எல்லாம் சேர்ந்ததான் கூட்டிலை. சரியான பிள்ளைகள்? ஓகே. தாவர வேருக்கு, தாவர தண்டுக்கு பிரதான தொழில் சொன்னோம், மேலதிக சொன்னோம். அதே மாதிரி நாங்க இப்ப தாவர இலைகளுக்கும் பிரதான தொழிலும் மேலதிகமான தொழிலும் சொல்ல போறோம். பிரதானமான தொழில்களும் மேலதிகமான தொழில்களையும் சொல்ல போறோம். தாவர இலைகள பிரதான தொழில் ஒன்றே ஒன்று, நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம். என்ன பிரதான தொழில்? ஒளித்தொகுப்பு செய்வது. ஒளித்தொகுப்பு செய்வதுதான் தாவர இலையில பிரதானமான தொழில். அதுக்காகத்தான் தாவர இலைகள் பச்சை நிறத்துல காணப்படுது. அந்த இலையில இருக்கிற பச்சையம் அல்லது பச்சைய ஒரு மணி என்றதான் அந்த ஒளித்தொகுப்பை. அப்ப தாவர இலைகள்ல பிரதான தொழில் என்ன? ஒளித்தொகுப்பு. இந்த உணவை தயாரிக்கிற அந்த செயற்பாடு ஒளித்தொகுப்பு. ரைட். இதுக்கு மேலதிகமாக தாவர இலைகள் சில தொழில்கள் செய்யுது, மேலதிக தொழில். அவ தாவர இலைகள மேலதிக தொழில்கள்ல ஒன்று சொல்றாங்க பிள்ளைகள், நீரை சேமித்தல். தாவர இலைகள மேலதிகமான தொழில் நீரை சேமிக்கிற. ஏன் நீரை சேமிக்கணும்? தாவர இலைகள் நீரை சேமிக்கிறதுக்கு காரணம், தாவரங்களுக்கு நீர் பற்றாக்குறை பெரிய பிரச்சனையா இல்லையா பிள்ளைகள்? தாவரங்களுக்கு நீர் பற்றாக்குறை பெரிய பிரச்சனை. அது ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கு நீர் வேணும். தண்ணி இல்லாட்டி அவரால் செய்யலாம், ஒளித்தொகுப்பு செய்யலாம். அப்ப இந்த நீர் பற்றாக்குறையை தீர்த்துக் கொள்வதற்காக தாவரங்கள் என்ன செய்யுதுன்னா, சில தாவரங்கள் நீரை சேமிச்சு வச்சிருக்கு இலையில். பிள்ளை கற்றாழை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய பேர் முகத்துக்கெல்லாம் பூசுவாங்க. பிள்ளை கற்றாழை ஒரு சிறந்த அழகு சாதன பொருள், இயற்கையான ஒரு மூலிகை அழகு சாதன பொருள். நிறைய கெமிக்கல் கலந்த இந்த கிரீம் வகைகளை பூசுறதால பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக பொம்பளை பிள்ளைகள், ரைட், தோலை வெள்ளையாக்கி கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி இந்த கெமிக்கல் கேன்சருக்கு கொடுக்கிற மருந்தெல்லாம் கலக்கிறாங்களாம் சில கிரீம் வகைகள்ல. சுகாதார திணைக்களம் கூட கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்குது.
இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ரைட், லோ குவாலிட்டி, தரம் குறைந்த, விற்பனைக்கு தகுதியில்லாத, நச்சுத்தன்மையான கெமிக்கல்ஸை கொண்ட அதிகமான இந்த அழகு சாதன பொருட்கள் கடைகளில் விற்கப்படுது. இவற்றை வாங்கி பூசுவதனால் தோல் புற்றுநோய் ஏற்படுது. ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய் நிறைய பேருக்கு ஏற்படுதாம். அந்த புற்றுநோய்க்கு பாவிக்கிற மருந்த புற்றுநோய் இல்லாம ஒருத்தர் முகத்துல பூசினா மேல பூசினா நடக்கும். அப்ப அந்த புற்றுநோய் ஏற்படுறது கண்டுபிடிக்கப்பட்டது. அண்மைய தகவல் ஒன்றையும் சுகாதார அமைச்சகம், சுகாதார நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இலங்கையில இந்த கிரீம் வகைகளால புற்றுநோய், தோல் புற்றுநோய் மட்டும் இல்ல, சிறுநீரக புற்றுநோயும் உருவாகிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எனவே பிள்ளைகள், அழகு என்பது இயற்கையான அழகுதான் அழகு, முதலாவது. இரண்டாவது, அழகு என்பது ஆரோக்கியம்தான் அழகு. ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொண்டு வெறும் தோலின்ற நிறத்தை வெண்மையாக்குவதை அழகு என்று நம்பி ஏமாந்து விடாதீர்கள். அது உங்களுக்கு அழகுன்னு நீங்க தோணினாலும் கொஞ்ச நாளையில இந்த நோய்கள், பாரதூரமான பயங்கரமான நோய்களுக்கு ஆளாகுவதன் மூலம் அந்த வெள்ளை தோல், வெண்மையாக்கப்பட்ட அந்த தோல் உங்களுக்கு எந்த ஆரோக்கியத்தையும் தராது. எனவே அழகு என்பது ஆரோக்கியம்தான் அழகு. அதை நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இப்ப இந்த தோலை வெண்மையாக்குறதுக்கு நிறைய பேர் கடுமையான முயற்சிகள் எடுக்கிறது. இப்ப சில பிள்ளைகள் கொஞ்சம் கருப்பா நிறமா பிறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க அதை நினைச்சு கடுமையா மனவேதனைப்படுற, ரைட். மற்ற ஆக்களும் அவன் கருப்பா இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பழிக்கிறது. ஆனா பிள்ளைகள், இப்ப பாருங்க, இந்த கருப்பு நிறத்துக்கு காரணமான ஒரு நிறப்பொருள் தோலில் அதிகமாக இருந்தால் அவங்க கொஞ்சம் கடும் நிறமா இருப்பாங்க. அந்த நிறப்பொருள் குறைபாடாக இருந்தால் அவங்க நிறம் கொஞ்சம் கம்மியான ஆட்களா இருப்பாங்க, ரைட். நிறம் கொஞ்சம் கம்மியான ஆட்களா இருப்பாங்க. நீங்க பூசுற இந்த கெமிக்கல், இந்த கிரீம் வகைகள் என்ன செய்தது கேட்டார்கள், அந்த நிறப்பொருளை, உங்களோட தோல்ல இருக்கிற அந்த நிறப்பொருள், கருப்பு நிறத்துக்கு காரணமான அந்த நிறப்பொருளை இல்லாமல் ஆக்கிறதுக்காக அல்லது அதனுடைய உற்பத்தியை குறைப்பதற்காக அந்த கெமிக்கல் ஃபைட் பண்ணுது, உடம்புக்குள்ள வேலை செய்யுது, ரைட். இப்ப கவனிங்க பிள்ளைகள், உலகத்துல அதிகம் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் வெள்ளை நிறத்தோலை கொண்டவர்களா கருப்பு நிறத்தோலை கொண்டவர்களாண்டா? கருப்பு நிறத்தோலை கொண்டவர்கள் தான் உலகத்தில் அதிகம் ஆரோக்கியமா இருக்காங்க. அப்ப இந்த ஆரோக்கியம் என்பதில் கருப்பு நிறம், தோலினுடைய நிறம் செல்வாக்கு செலுத்துகிறது. இது மருத்துவ ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தகவல். அப்ப தோலை வெண்மையாக்கணும்ன்றதுக்காக பூசுற கெமிக்கலாலையும் நம்ம உடல்ல ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்றோம். அது மாதிரி தோலி நிறத்தை வெண்மையாக்குறதாலையும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்றோம். எனவே எது இயற்கையாக இருக்கிறதோ அதுதான் அழகு என்பதை நாங்க புரிஞ்சு கொண்டோம்டா அது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்ப இந்த கற்றாழை, குறிப்பா அந்த பிள்ளை கற்றாழை என்பது ஒரு சிறந்த மூலிகை, ரைட். அதுல நாங்க ஜூஸ், ரைட், பானங்களை தயாரிச்சு பருகலாம். ஏராளமான நோய்களுக்கு அது மருந்தாக அமையுது. அது மாதிரி இந்த கற்றாழையை நாங்க தோல்ல பூசுகின்ற போது அது இயற்கையான ஒரு அழகொன்றை, பொலிவொன்றை இந்த கற்றாழை ஏற்படுத்துகின்றது. சரி, அது மாதிரி இந்த கற்றாழை அப்ப இதுல நம்ம எதை பூசுறோம்னா ஒரு ஜெல் இருக்குது, கற்றாழை ஜெல். அந்த ஜெல்ல என்னத்தை சேமிச்சு வச்சிருக்குண்டா? பிரதானமா தண்ணியைத்தான் சேமிச்சு வச்சிருக்கு. அப்ப கற்றாழை இலை இந்த தொழில் என்ன பிள்ளைகள், மேலதிகமான தொழில் என்ன? அது நீரை சேமிச்சு வச்சிருக்குது. அப்ப கற்றாழை இலை மட்டுமா நீரை சேமிச்சிருக்குது? இல்ல, சதை கரைச்சானும் நீரை சேமிச்சு வச்சிருக்குது. சதை கரைச்சான் இலையும் நீரை சேமிச்சு வச்சிருக்கு. அப்ப இலைகள்ல மேலதிகமான தொழிலுக்குள்ள நம்ம முதலாவது சொல்றோம் என்னது? நீரை சேமித்தல். இரண்டாவது சொல்றோம் என்னன்னு கேட்டா இனப்பெருக்கம் செய்தல். வேரும் இனப்பெருக்கம் செய்யறத பார்த்தோம், நாங்க தண்டும் இனப்பெருக்கம் செய்யறத பார்த்தோம். அது மாதிரி இப்ப சொல்றோம் இலையும் இனப்பெருக்கம் செய்யுது. இது மூன்றாலையும் நடைபெறுகின்ற இனப்பெருக்கம் இருக்கவில்லை. இது பதிய முறை இனப்பெருக்கம். இது என்ன இனப்பெருக்கம்? இது பதிய முறை இனப்பெருக்கம். ஓகே, அடுத்து நாங்க வருவோம். அப்ப இந்த பதிய முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய
இலையால பதியமுறை இனப்பெருக்கம் நடக்கக்கூடிய தாவரங்களுக்கு உதாரணமா என்ன சொல்றோம்னா சதைக்கரைச்சான். நம்ம ஏற்கனவே சதைக்கரைச்சான பார்த்தோம். சதைக்கரைச்சான் நீரையும் சேமிக்கிற தொழிலை செய்து இனப்பெருக்கம் நிலையையும் செய்து. சதைக்கரைச்சான் பிகோனியா, ஆணை செழிப்போன்று சொல்ற இந்த பிகோனியாவும் என்ன செய்தாம், இலையால இனப்பெருக்கத்தை செய்த தாவரங்கள். இதுல படங்கள், விளக்கப்படங்கள்லாம் உங்களுக்கு நீங்க கீழே தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்ப நாங்க அடுத்த ஒப்படை ஒன்றுக்கு வாரணும். என்ன சொல்றாங்க ஒப்படை? சதைக்கரைச்சான் தாவர இலை ஒன்றை பெரிய புத்தகம் ஒன்றினுள் தாள்களுக்கு இடையில் வையுங்கள். பெரிய புத்தகம் ஒன்றுல தாள்களுக்கு இடையில இந்த சதைக்கரைச்சான் தாவர இலைய கட்டாம். சில நாட்களின் பின்னர் அவதானியுங்கள், தாவர இலை விளிம்புகள் இருந்து தோன்றியுள்ள வேர்களை இனங்காணுங்கள். அப்ப சதைக்கரைச்சான் இலை ஒன்றை நீங்க கொண்டு போயிட்டு புத்தகம் ஒன்றுக்குள்ள நடுவுல வச்சுட்டு கொஞ்ச நாள் கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த இலையின் விளிம்பு பகுதிகளில் இருந்து வேர்கள் உருவாகி இருக்கும். அவரத்தை நீங்க துண்டு துண்டா வெட்டி நட்டினீங்கன்னா உங்களுக்கு புதிய தாவரம் உருவாகும். அப்ப இதுதான் சதைக்கரைச்சான் இலையிலிருந்து இனப்பெருக்கம் நடக்கிறத கண்டுபிடிக்கிற முறை. சரி, ஓகே பிள்ளை. அப்ப நாங்க இலைகளின் பல்வகைமையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறது பூக்களின் பகுதிகளும் பூக்களின் பல்வகைமையும். பூண்டா என்ன, பூண்ட பகுதி என்ன, பூக்களோட பல்வகைமை என்ன, அந்த தொழிற்பாடுகள் என்ன, எல்லாத்தையும் நாங்க அடுத்ததாக பார்க்க போறோம். சரி, ஓகே.